வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 2வது நாள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் ஜீரா தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நார்மல் நம்ம ரவா கேசரி மாதிரி தான். 1 கப் ரவை எடுத்துக்கிட்டோம்னா 1 கப்பு கல்கண்டு, 1 கப்பு வந்து வெல்லம், இதுதான் அதோட அளவு. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நான் நேத்தியே சரி, இந்த மார்கழி மாசம் அப்படின்னோடனே நமக்கு அந்த பனியில வந்து விடிய காலையில விடியறது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி அந்த இலையில பனி துளிகள் இருக்கிறதும் ரொம்ப அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்ப வந்து பனியே ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு தான் இருக்கு. பட் ரொம்ப நிறைய விஷயங்கள் நம்ம ரசிச்சிருப்போம். கோல போட்டிலாம் இருக்கும், கோலம் எல்லாம் போட்டு போட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மார்கழி அப்படின்னு வரும்போதே நிறைய இருக்கு. இப்ப வந்து நம்ம நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை சேர்த்துருவோம். இதோடய வந்து 1 கப் ரவையை வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டுருக்கு. 1 கப் ரவை எடுத்துட்டோம். அதுக்கு வந்து நல்லா ஒரு 2 கப்பு வந்து நான் வெந்நீர் தான் சேர்க்க போகிறேன். அது சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிருவோம். ரவை நல்லா வெந்திருக்கும். நம்ம வந்து 1 கப்பு கல்கண்டு சேர்க்க போகிறோம். கல்கண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு 2-3 கல்கண்டு நல்லா உடச்சி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா சேர்ந்தாப்பில் வந்துடும். 1 கப்பு வெல்லம். 1 கப்பு வெல்லம் வந்து கல் மண் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்குவோம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து வெல்லம் வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அப்படியே வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். ஸ்ரீரங்கம் ஜீரா ரெடி ஆகிட்டு நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம் மேலாக. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிடலாம். ஸ்ரீரங்கம் ஜீரா இன்னைக்கு வந்து மார்கழி 2வது நாள் பிரசாதம் என்னன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.